2 தீமோத்தேயுவை வாசித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கலப்பில்லாமல் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காமல் போனாலும் அந்த திருவசனத்தை நாம் நிதானமாய் கண்டித்து உணர்த்த வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழியத்துக்கு கூப்பிட்டால் நான் அதிகமாக யோசிப்பேன். போகிறதா இல்லையா, அங்கே பேசுகிறதா, இதை குறித்து அதிகமாக தேவனிடத்திலே கேட்பேன். அவ்வளவு யோசித்துத்தான் அதுக்கு சரியான ஒரு முடிவுக்கே வருவேன். ஆனால் இந்த வார்த்தையை வாசித்ததுக்கு பின்பதாக இன்றைக்கு உலகம் முழுவதும், தேசம் முழுவதும், பட்டணங்கள் முழுவதும் கள்ள உபதேசங்கள் பரம்பி இருக்கிறது உங்களுக்கும் எனக்கு நன்றாக தெரிந்ததே. இந்த கள்ள உபதேசங்கள் தேவனுடைய வார்த்தையை கலப்பாய் பிரசங்கிக்கிற இந்த நாட்களிலே சரியான உபதேசத்தை பேச வேண்டிய நீங்களும் நானும் அமைதியாயிருந்தால் தேவன் யாரை கொண்டு பேசுவார்? யாரை எழுப்புவார்? சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். இந்த வார்த்தையை வாசித்ததுக்கு பின்பதாய் நான் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தேன். சந்தர்ப்பம் வாய்த்தாலும் சந்தர்ப்பம் வாய்க்காமல் போனாலும் தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பத்திலே சரியான சத்தியத்தை பேச வேண்டும். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.